அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 2 விதமான ப்ரான் நக்கட்ஸ் எப்படி செய்யலாங்கிறதான் பார்க்க போகிறோம். இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். சிக்கனில் சாப்பிட்றத விட இது ரொம்ப டேஸ்டியாகவே இருக்கும். செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு புரியாமல் போயிடும். இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இது செய்கிறதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு ப்ரான் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ப்ரானில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதுக்கு 4 பிரெட் அளவு தேவைப்படும். நம்ம 1/2 கிலோ அளவு ப்ரான் எடுத்துக்கிறதுனால 4 பிரெட் அளவு எடுத்துக்கோங்க. நீங்கள் ஸ்வீட் இல்லாத நார்மல் ப்ரெட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்வீட் உள்ள ப்ரெட்டுனா கொஞ்சம் டேஸ்ட்டு லேசாக ஸ்வீட்னஸ் இருக்கும். அதனால் நீங்கள் ப்ரெட்டை சூஸ் பண்ணும்போது ஸ்வீட் இல்லாத ப்ரெட்டாக எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது, சும்மா பல்ஸ் மாதிரி கொடுத்து மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுவோம். இந்த அளவு நல்லா குறப்பாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறமேலு இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற ப்ரானை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே தண்ணி எதுவுமே ஊற்றாமல் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம தண்ணி ஊற்றாமல் மிக்சியில் எப்படி நம்ம பல்ஸ் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பொறுமையாக அரைச்சி எடுப்போமோ அது மாதிரி தான் இதை அரைச்சி எடுக்கணும். இந்த அளவு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. உப்பு மட்டும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா ஒன்று போல் இது மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமேல 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி நல்லா தடவி விட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு ஒட்டாமல் நகட்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக வரும். அதுக்காண்டி தான். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது போல் ஒரு கட்டர் இல்லைன்னா ட்ரே ஏதாவது எடுத்துக்கோங்க. நீங்கள் சப்பாத்தி பரத்துறதுக்கு எதை யூஸ் பண்ணுவீங்களோ அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இது போல் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமேலு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ப்ரானை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எண்ணெய் தடவி இருக்கிறது அது ஒட்டாமல் வரணும். அதுக்காண்டி தான். இது போல் நம்ம ஏன் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஈவனான ஷேப் கிடைக்கணுங்கிறதுக்காண்டி தான். இது போல் நீங்கள் ஒரு ஸ்பேச்சுலாவோ இல்லை கையால் கூட நீங்கள் ஒரே ஈவனாக நீங்கள் ஷேப் பண்ணிக்கோங்க. ரொம்ப தடிமனாக வேணாம், கொஞ்சம் இது போல் மெல்லிஸாகவே நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமேல இது போல் கத்தி வச்சு நம்ம எந்த ஷேப்புக்கு வேணுமோ அந்த ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். கத்திலையும் கொஞ்சமாக எண்ணெயை தடவிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒட்டாமல் எடுக்க வரும். இப்போ நமக்கு இந்த ஷேப்பு கிடச்சிருக்கு பாருங்கள். இது நமக்கு ஈஸியாக இருக்கும் இந்த ஷேப் பண்ணுறது. அதுக்காண்டி தான். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா பீஸையும் இது போல் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கொஞ்சம் கேப் விட்டு வச்சோம் அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு இது போல் செய்ய பிடிக்கல அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கூட ரவுண்டாக உருட்டி இது மாதிரி நம்ம உள்ளங்கையில் வச்சு லேசாக ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இது மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப் வரும். இதை நீங்கள் ஸ்கொயராக கூட நீங்கள் ஷேப் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். எப்படி வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். அந்த மெத்தடில் பண்ணும் போது கொஞ்சம் ஈஸியாக நமக்கு வேலை முடியும். அதுக்காண்டி தான். இப்போ இது போல் எல்லாத்தையுமே நம்ம ஷேப் பண்ணி இது மாதிரி பிளேட்டில் தனித்தனியாக நம்ம செப்பரேட்டாக வச்சிடலாம். அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இப்போ அரைச்ச எல்லா ப்ரானையுமே நம்ம இது போல் ஷேப் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஃபஸ்ட்டு மெத்தடில் நக்கட்ஸ் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இது போல் ஒரு பவுலில் ஒரே ஒரு முட்டை மட்டும் ஃபஸ்ட்டே உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டைக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பீட் பண்ணிக்கலாம்.
நம்ம சொல்கிற மாதிரி நீங்கள் கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா பிக்னர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாகவே இதை பண்ணிடலாம். இந்த அளவு நல்லா முட்டையை பீட் பண்ணதுக்கப்புறமேலு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாலோடையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட கெட்டிப்படாமல் நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கணும். இந்த அளவு கரைச்சி எடுக்கணும். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ பிரெட் க்ரம்ஸ் எடுத்துக்கலாம். இதில் தேவையான அளவு சில்லி ஃப்ளேக்ஸும் உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இன்னொரு பவுலில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம். இப்போ நகட்ஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மைதா மாவில் ஃபஸ்ட்டு நம்ம நல்லா வந்து பிரட்டிக்கலாம். நல்லா மாவு 2 பக்கம் கோட்டாகிற மாதிரி பிரட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமேலு நம்ம எடுத்து வச்சுருக்கிற மைதா மாவுலையும் நல்லா பிரட்டி எடுத்துக்கணும். இது போல் பிரட்டினதுக்கு அப்புறமேலே நம்ம முட்டையிலையும் நல்லா வந்து எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா பிரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ஃபைனலாக பிரெட் க்ரம்ஸ்லேயும் ஆட் பண்ணி நல்லா ஃபுல்லாக படுற மாதிரி இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நல்லா பிரட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த ஒரு திக்கான அந்த க்ரன்ச்சி லேயர் வந்து கிடைக்கும். உங்களுக்கு இந்த மாவு இன்னும் திக்காக வேணும் அப்படின்னா நம்ம இதை செஞ்ச ப்ராசஸை மறுபடியும் நீங்கள் செஞ்சுக்கோங்க. ஒரு 2 டைம்ஸ் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா இது ஒரு நல்ல திக்கான லேயராக இருக்கும். இப்போ பாதி இதை இது போல் நம்ம செஞ்சு வச்சாச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம நெக்ஸ்ட் மெத்தட் என்னங்கிறதையும் இப்போ பார்த்துடலாம். நம்ம முதல்ல செஞ்சது போலவே முட்டையை நல்லா வந்து அடித்து எடுத்துக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாலும் ஆட் பண்ணி நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். முதல்ல செஞ்சது போலவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணியும் நல்லா வந்து அடித்து எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் முதல்ல சொன்ன அதே பதத்துக்கு நீங்கள் கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது கார்ன்ஃப்ளேக்ஸ் எடுத்துக்கலாம். இதை கையாலேயே நல்லா வந்து இது போல் பவுடர் ஆக்கிக்கலாம். இல்லைன்னா மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கூட நீங்கள் பவுடர் மாதிரி ஆக்கிக்கலாம். ரொம்ப பவுடராக இல்லாமல் கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம முதல்ல எப்படி செஞ்சோமோ அதே ப்ராசஸில் ஃபஸ்ட்டு வந்து மைதா மாவில் நல்லா வந்து டிப் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமேலு மறுபடியும் மைதா மாவு பவுடரில் இது மாதிரி நல்லா வந்து பிரட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமேலு நம்ம முட்டையிலையும் முதல்ல செஞ்சது போலவே நல்லா வந்து பிரட்டி எடுத்துக்கலாம். இது செய்கிறதுக்கு நீங்கள் ஃபோக் மாதிரி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நம்ம கையெல்லாம் வந்து ரொம்ப பிசுப்பாக ஆகாமல் இருக்கும். இப்போது கார்ன்ஃப்ளேக்ஸ் பவுடரில் இதை நல்லா வந்து கோட் பண்ணி எடுத்துட வேண்டியதுதான். நம்ம எந்த அளவுக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு நம்ம திருப்பி விட்டோம் அப்படின்னா அது ஃபுல்லாகவே நிறையா வந்து கோட் ஆகும். நமக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். அவ்வளோதான். இப்போது இது போல் நம்ம எல்லாத்தையுமே செஞ்சு பிளேட்டில் வச்சிடலாம். இப்போது நம்ம 2 மெத்தட்லையுமே நம்ம செஞ்சு பிளேட்டில் வச்சாச்சு. இதை எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்கிறத பார்க்கலாம். இது போல் ஜிப்பர் பேக் எடுத்துக்கோங்க. ஒருவேளை உங்ககிட்ட இது போல் ஜிப்பர் பேக் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய ஏர்டைட் கண்டெய்னர் கூட எடுத்து இது மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு ரமதான் ஸ்டார்ட் ஆக போகுது. இது மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு நோம்பு திறக்கிற அந்த டைமில் ஈஸியாக வந்து ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம வந்து 1 மந்த் வரைக்கும் தாராளமாக ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். ஃப்ரீசரில் நம்ம எப்படி நக்கட்ஸ் எல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு அதை நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிடுவோமோ அதே மாதிரியே நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேவைக்கு போக மீதமான எல்லா நக்கட்ஸையுமே நான் இது மாதிரி பேக் பண்ணி ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். பசங்க ஸ்கூல் விட்டு வர்ற டைமில் கூட இதை ஈஸியாக நம்ம ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம். டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். இப்போ நம்ம இதை எப்படி ஃப்ரை பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கார்ன்ஃப்ளேக்ஸில் செஞ்ச நக்கட்ஸை தான் நான் ஃப்ரை பண்ணுறேன். ரொம்ப ஹை ஃப்ளேமில் இல்லாமல் ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் அதோடைய கலர் வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். இப்போ ஒரு சைடு குக் ஆயிடுச்சு. இப்போ மறுபக்கமும் நம்ம திருப்பி விட்டுருவோம். நம்ம ப்ரான் வாங்கினோம்னா ஒரே மாதிரி நம்ம செய்யாமல் வித்தியாசமாக இப்படி கூட நீங்கள் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அடிக்கடி செய்ய சொல்லுவாங்க வீட்டில். இது போல் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா.
இப்போ மறுபடியும் நம்ம அந்த சைடும் திருப்பி விடலாம். அப்போ தான் நல்லா வந்து கிறிஸ்பியாக நமக்கு கிடைக்கும். உள்ளேயும் நல்லா வந்து ப்ரான் வெந்து வரும். அதுக்காண்டி தான். இப்போ எல்லா சைடும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். பார்க்கும்போதே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல, நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. நம்ம கடைகளில் சாப்பிட்றத விட இது ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ப்ரான் நக்கட்ஸ் ஈஸியாக வெளியில் கிடைக்காது. நம்ம வீட்டில் இது போல் செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம பிரெட் க்ரம்ஸில் செஞ்ச நக்கட்ஸை ஃப்ரை பண்ணிடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக தீஞ்சு போயிடும். இது வந்து ரொம்ப டார்க் கலராக சேஞ்ச் ஆயிரும். அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். ஒரே பக்கமாக குக் பண்ணாமல் இந்த பக்கம் அந்த பக்கம் மாற்றி மாற்றி குக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது வந்து ரொம்ப டார்க் கலர் ஆகாமல் கரெக்டான கலர் நமக்கு கிடைக்கும். இப்போ இதுவும் சூப்பராக ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதையும் எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய ப்ரான் நகட்ஸ் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இனி நகட்ஸ் கடைகளில் வாங்காமல் இது போல் வீட்டிலையே செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லா பேருக்குமே நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.